ஆலயத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் நாம் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை நாட்களில் போடக்கூடிய தழுகை முறைகளை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி தழுகை போடுவோம் அப்படிங்கிற முறைகளை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் பதிவாக. அதை எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. முதல்ல நாம் பூஜை அறையில் இந்த மாதிரி கோலம் போட்டுக்கணும். நான் வந்து குபேர கோலம் போட்டிருக்கேன். இதே மாதிரி கோலம் போட்டு இதுக்கு மேலே தான் பெருமாளை பிரதிஷ்டை செய்ய போகிறோம். இப்போ வாங்க புரட்டாசி மாத தழுகை எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு பெருமாள் படம் எல்லாமே நல்லா தொடச்சி சந்தனம் குங்குமம் வச்சு புஷ்பத்தால் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி அலங்காரம் பண்ணி முடித்த உடனே பக்கத்தில் கீழே சாலக்கிராம கல், நம்ம வீட்டில் சாலக்கிராம கல் இருந்ததுன்னா அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சாலக்கிராம கல், கோமதி சக்கரம், சின்ன சைஸில் இருக்க சங்கு, இது மூணுமே நான் ஒரே தாம்பாளத்தட்டில் பட்டு வஸ்திரம் பருப்பி அது மேலே வைக்கணுங்க. அதே மாதிரி வச்சுருக்கேன். பக்கத்தில் சங்கு வச்சுருக்கேன், பெரிய சங்கு இருக்குது, அது வந்து ஸ்டாண்டு மேலே வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நான் உங்ககிட்ட சங்கு பதிவு போட்டிருந்தேன் இல்லைங்களா, அந்த மாதிரி உள்ள மஞ்சள் அக்ஷதையும் காயினும் போட்டு மேலே துளசி சாத்தியிருக்கேன். ஏன்னா சங்கு மகாலட்சுமியின் முழு சொரூபம் சங்கு இல்லையா, அதையும் இந்த பூஜையில் வச்சுக்கோங்க. பக்கத்தில் விநாயகர் வெத்தலையில் விநாயகர் பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். மெயின் விநாயகர் பிடிச்சி அருகம்பில் சாத்தி வச்சுருக்கேன். அதுக்கும் பக்கத்தில் குபேரர் சிலை சின்னதாக வச்சுருக்கேன், பெருசு இருக்குது, அது இங்கே வைக்க முடியாது. ஆகையால் நான் சின்ன சிலையை வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் 2 பக்கமே மாவிளக்கால் தீபம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். பச்சரிசி மாவிளக்கு தீபம் போடுறது நம்ம குலதெய்வத்தினுடைய அருளும் நம்முடைய முன்னோர்கள் அருள், மகாலட்சுமி அருள் முழுமையாக நமக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆகையால் இந்த புரட்டாசி மாத தழுகை அப்படின்னும் போது இந்த மாவிளக்கு முக்கியமாக இடம்பெறணும். இதன் பிறகு சங்கு சக்கரம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கல் வந்து நீங்கள் நிரந்தரமாக வச்சுக்கோங்க. வச்சு அதில் வந்து துளசியால் நல்லா தேய்ச்சிட்டு இதே மாதிரி சங்கு சக்கரம் வரைஞ்சி நீங்கள் வச்சு பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் சொந்த வீடு கட்டும்போது இந்த கல்லை எடுத்துகிட்டு போய் அப்படியே நம்ம வீட்டு குபேர மூலம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மூலையில் பதிச்சு நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி கிடைக்கும். ஏன்னா நாம் இதை வந்து வருஷம் வருஷம் வந்து பூஜையில் வச்சு சங்கு சக்கரம் பெருமாளுடைய திருநாமத்தை வரைஞ்சி இதில் பூஜை பண்ணும்போது அதீத சக்தி இதில் இருக்குங்க. ஆகையால் இதை எடுத்துகிட்டு போயிடுங்க. நாம் சொந்த வீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் செவுத்தில் இந்த மாதிரி திருநாமத்தை வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் வந்து திருநாமம் வரைஞ்சி இங்கே வந்து மஞ்சளால் புஷ்பம் இந்த மாதிரி தாங்க நாங்கள் வைப்போம். நாங்கள் வைக்கிற முறையை தான் இப்போ நான் வச்சுருக்கேன். மேலே வந்து நாமத்து மேலே சக்கரம் 3க்குமே மஞ்சள் வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கு மேலே நாங்கள் கற்பூரம் வச்சு ஏற்றுவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சங்கு ஆரத்தி, நாம ஆரத்தி, சக்கர ஆரத்தி அப்படின்னு நாங்கள் இதுக்கு இலையில கற்பூரம் ஏற்றும் போது இது மேலேயுமே கற்பூரம் ஏற்றுவோம். நான் அந்த கற்பூர ஆரத்தி ஏற்றும் போது நீங்கள் நிதானமாக பாருங்கள். அப்படி பார்க்கும்போது இந்த நடுவில் நாமத்தில் இருக்க அந்த தீபம் ஏற்றுறோம் இல்லைங்களா, இந்த ஆரத்தி கடைசியில் தாங்க குளிரும். எப்பவுமே நாங்கள் வந்து தழுகை போட்டு கற்பூரம் ஏற்றினோம்னா இந்த நாமத்து மேலே இருக்க ஆரத்தி மட்டும் கடைசியாக நின்று எரிஞ்சு அவ்வளோ ஒரு அழகாக குளிரும் எங்கள் வீட்டில். அதையால் இது எங்களுக்கு பழக்கம். அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் இந்த வழிமுறையை நீங்களும் அதே மாதிரி கடைப்பிடிச்சிக்கோங்க. பக்கத்தில் வந்து உண்டியல் கட்டி வச்சுருக்கேங்க. இதுவும் எங்களுடைய வழக்கம்தாங்க. இதே மாதிரி திருநாமம் செலுத்தி துளசியால் அலங்காரம் பண்ணி உண்டியல் கட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 101 ரூபாய் இன்றைக்கி நாம் பூஜை பண்ணும்போது ஒரு தப்பு காணிக்க சாமியை வேண்டி நாம் போட்டுருவோம். இதுக்கு கீழே சங்கு சக்கரம் என்கிட்ட வந்து வெள்ளியிலே இருக்குது, அதையும் நான் அலங்காரம் பண்ணி இதுக்கு நேராக நான் வச்சுருக்கேன். மாவில் வந்து தோரணமாக கட்டுவோம் இல்லையா, நம்ம செவுராக இருந்தால் அந்த செவுத்தில் வந்து இந்த சங்கு சக்கரத்துக்கு மேலே மாவில் தோரணம் கட்டிக்கலாம். நான் இப்போ வந்து இந்த கல்லில் வரைஞ்சி காட்டினதால நான் கீழே வச்சுருக்கேங்க. நீங்கள் வந்து சொந்த வீட்டில் வரைகிறீங்கன்னா செவுத்தில் ஆணி அடி செட் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கட்டும்பொழுதே அதெல்லாம் அழகாக பிளான் பண்ணி கட்டினீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் இந்த தழுகையெல்லாம் அவ்வளோ ஒரு அழகாக ரொம்ப ரொம்ப லக்ஷ்மியோட அக்ஷமாக நம்ம வீட்டில் கும்பிடலாங்க. இப்போது பக்கத்தில் துளசி தீர்த்தம் வச்சுருக்கேன். மெயினாக துளசி தீர்த்தம் அன்றைக்கி வேணும். நாம் வந்து விரதம் இருந்து பூஜை பண்ணும்பொழுது துளசி தீர்த்தம் நாம் குடிச்சிக்கலாம். ஒரு சொம்பில் போட்டு வச்சு இதில் வந்து துளசி, மஞ்சத்தூள், பச்சை கற்பூரம், கொஞ்சமாக வந்து ஏலக்காய் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மெயின் விளக்கு, பிரதானமாக நம்ம வீட்டில் ஏற்றுற காமாட்சி விளக்கை ஏற்றிக்கிட்டு இங்கே சைடில் வந்து உங்கள் வீட்டில் எந்த சின்ன விளக்கோ பெரிய விளக்கோ குத்து விளக்கோ நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து குலதெய்வத்துக்காக நான் சொம்பில் நான் துளசி தீர்த்தம் பூவெல்லாம் போட்டு மஞ்சள் தூள், அதுக்குள்ளே ஒரு எலுமிச்சம்பழம், மஞ்சள் பொடி, பச்சை கற்பூரம், ஏலக்காய், இது எல்லாமே நான் சேர்த்து நான் அதில் ஊற்றி வச்சுருக்கேங்க.
அதுக்கு பக்கத்தில் குலதெய்வத்துக்காக நான் மோர் கலக்கி வச்சுருக்கேன். ஏன்னா குலதெய்வத்துக்கான நெய்வேத்தியம்னும் போது மண்பானையில் வைக்கணும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன். அது வேப்பிலை கிடச்சிதுன்னா கீழே அலங்காரம் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ வேப்பிலை கிடைக்கல, துளசியாலே நான் அலங்காரம் பண்ணிட்டேன். நீங்கள் வேப்பிலையில் அலங்காரம் பண்ணி அந்த மோரில் ஒரு வேப்பிலை போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த குலதெய்வத்துக்கு குளிர குளிர நமக்கு இந்த மோர் ஆகாரம் கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நாம் வந்து இப்போ தழுகை போட போகிறோம். இதுதான் நான் வந்து எங்கள் வீட்டில் பூஜைக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அதை தான் இப்போ நான் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் வந்து கூட உங்கள் வீட்டில் இன்னும் மகாலட்சுமி சிலை நான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம வீட்டில் மகாலட்சுமி சிலை இருக்குன்னா அதையும் நீங்கள் பக்கத்தில் பூஜையில் வச்சுங்க. துளசி தான் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா இன்றைக்கி. மல்லி, துளசி இந்த மாதிரி வாசனை பொருளால் நீங்கள் அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா உங்ககிட்ட பெருமாளுடைய விக்கிரகம், மகாலட்சுமி விக்கிரகம் எது இருந்தாலுமே பூஜையில் நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாங்க. இப்போ நாம் தழுகை போடலாம் வாங்க. இப்போ நம்ம தழுகை போட்டாச்சு. நாம் சாம்பிராணி காமிச்சிக்கலாங்க. சாம்பிராணி தீப தூபம் ஆராதனை எல்லாம் நம்ம காட்டலாம்ல. அந்த மாதிரி சாம்பிராணி வந்து நீங்கள் கொட்டாங்குச்சி வீட்டில் பற்ற வச்சு நல்ல மூலிகை நிறைஞ்ச சாம்பிராணியாக போட்டிங்கன்னா நமக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். அந்த மூலிகை சாம்பிராணி நான் அடுத்த வீடியோவில் போடுறேங்க. இப்போ எனக்கே டைம் இல்லை, அதையால் நான் இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கொட்டாங்குச்சி ரெடி பண்ணி அதில் மூலிகை சாம்பிராணி போட்டுக்கோங்க. சாமிக்கு ஊதுவத்தி எல்லாமே நம்ம இந்த மாதிரி வாசனையான பொருட்கள் மூலிகையெல்லாம் சேர்ந்து காட்டும்பொழுது நம்ம வீட்டில் எந்த ஒரு தீய சக்தி இருந்தாலுமே அது ஓடியே போயிடும். சரிங்களா? இப்போது தழுகை போட்டாச்சுங்க. இப்போ நான் வந்து 5 இலை போடுவது எங்கள் வீட்டில் இருக்க வழக்கம். நான் வந்து இன்றைக்கி நடு இலை மட்டும்தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். 2 பக்கமுமே இந்த பக்கம் 2 இலை, அந்த பக்கம் 2 இலை போடுவோம். அந்த 4 இலையிலுமே சாதம் வைப்போம். ஒயிட் ரைஸ் வச்சு சாம்பார், கூட்டு, பொரியல், அப்பளம் இது எல்லாமே நாங்கள் அந்த 4 இலையில வைப்போங்க. நடு இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தழுகை சாதங்கள், பழ வகைகள், இந்த மாதிரி சங்கு சக்கரம் இது மட்டும் நாங்கள் வந்து வழக்கமாக போடுவோம். இந்த நடு இலை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த நான் தழுகையில் வந்து என்னென்ன சாதம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இது வந்து தேங்காய் சாதம் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து தயிர் சாதம் வச்சுருக்கேன் பாருங்கள். மடக்கு மண் மடக்கில் தயிர் சாதம் வச்சுருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன். திருமலை திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமிக்கு அந்த கருவறைக்குள்ளே தினமும் படைக்கிறது இந்த மண் சட்டியில் தான் நெய்வேத்தியமாக தயிர் சாதம் தான் படைப்பாங்க. அதில் 2 துளசி வச்சு அவருக்கு படைப்பாங்க. அதுதான் அவருக்கு ரொம்பவே ஏர்வையாக இருக்கும். அதில் வந்து ஜிலேபி, லட்டு, அதாவது உளுந்து அடை இதெல்லாம் வச்சு நெய்வேத்தியமாக படைப்பாங்க. நான் வருஷம் வருஷம் இந்த மாதிரி மண் மடக்கில் கொஞ்சமாக சாதத்தை வச்சு நடுவில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். நான் செரி பழம் வச்சுருக்கேன். அந்த பக்கம் புளி சாதம் வச்சுருக்கேன் பாருங்கள். பக்கத்தில் பாயாசம், இது வந்து அவல் பாயாசம் பண்ணியிருக்கேங்க. பச்சை பயிர் பாயாசம் எப்பவுமே பண்ணுவேன். அது இல்லைன்னா அவல் பாயாசம் 2த்துல ஏதாவது ஒன்று பண்ணுவேன். கொண்டைக்கடலை பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் வடை பண்ணி வச்சுருக்கேன். இந்த வடை வந்து வெங்காயம் சேர்க்காம மிளகு, பச்சை மிளகா, அதாவது கருவேப்பிலை இதை மட்டும் சேர்த்து பண்ணியிருக்கேன். தயிர் சாதம், லெமன் சாதம் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து சங்கு சக்கரம் போட்டிருக்கிறது வந்து லெமனில் போட்டிருக்கேன். நடுவில் வந்து தயிர் சாதத்தில் பண்ணியிருக்கேன். அதுக்கு அந்த பக்கமாக ஃபுல்லாக அவலில் தான் பண்ணியிருக்கேங்க. இந்த அவல் வச்சு நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிடுவேன். அவல் வந்து பெருமாளுக்கு ரொம்ப பிடித்த ஒரு நெய்வேத்தியம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பர் வந்து குசேலன் வந்து அவர் கையில் இருக்க அந்த அவலை எடுத்துகிட்டு போனோடனே அவர் ரொம்ப மனம் மகிழ்ந்து அந்த அவலை தான் ஒரு பிடி எடுத்து சந்தோஷமாக வாய் நிறைய போட்டு சாப்பிட்டாரு. அப்படி சாப்பிடும்பொழுது அவருடைய ஏழ்மை நிலை அப்படிங்கிறது ஒரு நொடியிலே மாறி குபேர கடாட்சத்தை அவருக்கு கொடுத்துருக்காரு. அந்த ஒரு ஐதீகமாகத்தான் இந்த அவலை நான் வந்து நெய்வேத்தியமாக படையெல்லாம் நான் வச்சுருக்கேன். இது ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் அவல் வந்து நெய்வேத்தியமாக வச்சு பண்ணலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து வச்சு பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ கொடுத்தேன். அது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நடு இலையில மட்டும் இந்த மாதிரி தான் நாங்கள் வச்சு நெய்வேத்தியமாக படைப்போம். இதை மட்டும் காட்டுறேன். மற்றபடி 5 வேளை இலை போடுவோம். 5லுமே வந்து மீதி 4 இலையிலுமே ஒயிட் ரைஸு, சாம்பார், கூட்டு, பொரியலாம். இப்போ இதை மட்டும் நீங்கள் பாருங்கள். இதுக்கப்புறமா நாம் வந்து சாம்பிராணி ஊதுவத்திலாம் சாமிக்கு காட்டினதுக்கப்புறமா மஞ்சள் அக்ஷதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக அக்ஷதையும் புஷ்பம் வச்சுருக்கேன். இது வந்து நான் சாமிக்கு வந்து தழுகை போட்ட உடனே ஒரு 10 நிமிஷம் உட்காந்து போற்றி சொல்லுவேங்க. போற்றி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் கற்பூர ஆர்த்தி காட்டுவேன். இப்போ நான் போற்றி சொல்லிக்கிறேங்க. ஓம் அப்பா போற்றி, ஓம் அருளே போற்றி, ஓம் அச்சுதா போற்றி, ஓம் அரவசயனா போற்றி, ஓம் அரங்கமா நகராய் போற்றி, ஓம் அற்புத லீலா போற்றி, ஓம் ஆறுமுகனின் அம்மான் போற்றி, ஓம் அனுமந்தன் தேவே போற்றி,
ஓம் ஆதி அனாதி போற்றி. ஓம் ஆழ்வார்கள் தொழுவே போற்றி. ஓம் ஆபத்து சகாயா போற்றி. ஓம் ஆணைக்கும் அருள்வாய் போற்றி. ஓம் கருணை கடலே போற்றி. இந்த மாதிரி நீங்கள் போற்றி தெரிஞ்சால் பண்ணுங்க. அப்படி இல்லையா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் மஞ்சள் அக்ஷதையை தூவி கடைசியில் நீங்கள் முடிக்கும்போது இந்த குத்து விளக்குக்கு 2 பக்கம் 2 மஞ்சள் அக்ஷதையை போட்டு விநாயகருக்கு மஞ்சள் அக்ஷதை நாம் இப்போ வணங்குறதுக்கு முன்னாடி எப்பவுமே விநாயகர் கும்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி விநாயகரை உட்காந்து நீங்கள் வணங்கி உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட உங்கள் வேண்டுதலை வச்சு அதன் பிறகு நீங்கள் இந்த மாதிரி பெருமாளுக்கு போற்றி சொல்லி கற்பூர ஆரத்தி காமிச்சிக்கலாங்க. இப்போது இலைக்கு நேராக நான் ஏற்றிருக்கேன் பார்த்தீங்களா, நாங்கள் இந்த மாதிரி இலைக்கு நேராக தான் கற்பூரம் ஏற்றுவோங்க. ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஆரத்தி தூபம் காட்டுறோம் இல்லையா, அந்த தூப கலசத்தில் அதன் பிறகு கற்பூரம் வைப்பேன். இப்போ நான் சங்கு சக்கரை வச்சுருக்கேன் இல்லையா, அதில் நான் கற்பூரம் ஏற்றுவேன் பாருங்கள். கோவிந்தா 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 கோவிந்தா. இப்போது நம்ம ஆரத்தி காமிச்சிக்கலாம். ஓம் நமோ நாராயணா போற்றி. ஓம் நமோ நாராயணா போற்றி. இப்போ நாம் தேங்காய் உடைச்சிக்கலாங்க. தேங்காய் உடைச்சி கற்பூரத்தி காமிச்சுக்குங்க. கோவிந்தா கோவிந்தா இவருடைய திருநாமத்தை நீங்கள் நல்லா உறக்க நீங்கள் சொன்னீங்கன்னா நமக்கு எல்லா வித கஷ்டமும் நீங்கி நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை பெருமாள் கொடுப்பார். சரிங்களா? இந்த தழுகை போடுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன அர்த்தம் இருக்குது, நான் இப்போ சொல்கிறேன். நம்ம இப்போ கற்பூரம் நீராதனை பண்ணிக்கலாங்க. கற்பூரம் நீராதனை பண்ணணும். ஏன்னா பூமாதேவிக்கு கற்பூரம் நீராஞ்சனம் அன்னத்தை சமர்ப்பணம் பண்ணணும். இப்போது கையில் எடுத்துக்கோங்க. மனசுக்குள்ளே கற்பூர நீராஞ்சனம் அன்னம் சமர்ப்பயாமே அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் 3 முறை தண்ணியை சுற்றி விடுங்க. விட்டு சுவாமிக்கு ஆர்த்தியை மலை ஏற்றணும். இது மேலே காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள் எரியிறத ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நடுவில் மட்டும் ரொம்ப நேரமாக எரியும் எங்களுக்கு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்போவுமே நாங்கள் ஏற்றி வச்சோம்னா கரெக்டாக அந்த நாமத்தில் மட்டும் நின்று கடைசியாக தான் குளிரும். இப்போது இந்த படையில் பானகமும் வச்சுருக்கேங்க. இப்போ எங்கள் வழக்கப்படி எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே எனக்கு சொன்னது என்னென்னா, நாங்கள் உண்டியல் கட்டியிருக்கோம் இல்லையா, அந்த சொம்பில் ஒரு 4 வீட்டில் யாசகமாக அரிசி எடுத்துகிட்டு அந்த அரிசியை பொங்கி நெய்வேத்தியமாக சுவாமிக்கு படைச்சி 4 பேருக்கு அன்னதானம் பண்ணினதுக்கு அப்புறமா தான் அவங்களே அந்த விரத முறையை முடிச்சுப்பாங்களாம். இது ஏன் அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு அவங்க சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்ந்த அந்த காலத்தில் இந்த நெல் சோறு அப்படிங்கிறது யார் வீட்லேயுமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப பெரிய பணக்கார வீட்டில் தான் தினமும் நெல் சோறு சாப்பிடுவாங்களாம். இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஏழ்மை நிலைமையில் இருக்கிறவங்க கேழ்வரகு, களி, கம்பு இதை தான் தினமே உணவாக எடுத்துகிட்டு வருவாங்களாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னும் பொழுது எல்லாருமே சனிக்கிழமை நாட்களில் விரதம் இருப்பது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக இருந்துட்டு வரும். அப்படி விரதம் இருக்கும்பொழுது இப்படி எல்லார் வீட்லேயுமே நெல் சாதம் இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தால் இவங்க உணவு ஒரு வேளை எடுத்து விரதம் முடிக்கிறதுனால யார் யாரெல்லாம் பூஜை செய்கிறாங்களோ, சனிக்கிழமை தழுக போடுறாங்களோ அவங்க இந்த அரிசியை தானமாக ஒரு பிடி எல்லார் வீட்லேயுமே வாங்கிட்டு அதை பொங்கி படையிலிட்டு தானமாக கொடுக்கும் பொழுது விரதம் இருக்கிறவங்க இந்த சுவாமிக்கு படைச்ச இந்த நெய்வேத்தியத்தை வாங்கி அவங்க சாப்பிட்டுட்டு அந்த விரதத்தை முடிச்சுப்பாங்க. இது மிகப்பெரிய புண்ணிய பலனை கிடைக்கும் நமக்கு அப்படின்னு ஒரு காரணமாக எனக்கு எங்கள் தாத்தா பாட்டி சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி தழுகை போட்டு அந்த பிரசாதத்தை அவங்க சாப்பிடும்போது இந்த சனிக்கிழமை நாட்களில் நாம் செய்கிற இந்த புண்ணிய பலன் பெரிய ஒரு நமக்கு மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. இப்போ அந்த காலத்தில் இந்த மாதிரி எல்லாராலையுமே அன்னதானம் பண்ண முடியாது. ஒரு சிலர் தான் அன்னதானம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பிடி எல்லார் வீட்டையும் அரிசி வாங்கிட்டு அதை சமைச்சு அன்னதானம் பண்ணும்பொழுது இந்த அன்னதானத்தினுடைய புண்ணிய பலன் அனைவரையுமே போய் சேரும். இதை
இதில் இதுவும் ஒரு முக்கியமான கருத்து அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. இப்படி அவங்களாம் அன்னதானம் பண்ண அந்த காலங்கள்லலாம் வந்து புண்ணிய பலனும் வந்து அதிகமாக இருந்து இயற்கையின் சீற்றம் நிறைய இல்லாமல் நாடே புண்ணிய பலத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் இப்போ நம்மலாம் வந்து புண்ணிய பலனும் குறைஞ்சி அதிகமான ஒரு இயற்கை சீற்றத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? முடிஞ்ச வரைக்கும் நாமளும் நமக்கு எத்தனை புண்ணிய காரியங்கள் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு நமக்கு பிறகு வர நம்முடைய சந்ததியினர் எல்லாருமே சந்தோஷமாக வாழறதுக்கான வழியை நாம் கண்டிப்பாக வகுக்கணும். ஆகையால் இந்த சனிக்கிழமை புரட்டாசி தலைகை நாட்களில் அன்னதானத்தை செஞ்சால் நல்ல ஒரு புண்ணியத்தை பெற்று கொடுக்குங்க. இந்த மாதிரியான தலுகை தான் பெருமாளுக்கு முழுமையாக ஏர்வை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முறை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி ஒரு 4 பேர்கிட்ட யாசகம் எடுத்து அந்த அரிசியை பொங்கலாக படைச்சி பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணி 4 பேருக்கு அன்னதானம் கொடுத்து விரத முறையை முடிச்சிங்க அப்படின்னா பெருமாளின் திருமகளின் அருளும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கப்பட்டு உங்களுடைய வாழ்வும் அப்படிங்கிறது ரொம்ப வளமானதாக அமையும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து பயனுள்ள பதிவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நமது ஆலயத்தின் குரல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.